ஹாய், நான் அப்பா மதுரையில் தான்மா பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீட்டு மசாலா செய்கிறதுக்கு எப்படின்னு சொல்ல போகிறேன். பாருங்கள், நீங்கள் வீட்டு மசாலா அரைச்சிருப்பீங்க. என்ன நான் அரைக்கிறது எப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 கிலோ தனியா, 1 கிலோ காஞ்ச மிளகா நல்லா காய வச்சு நல்லா மொறுமொறுன்னு எடுத்து வச்சுக்கிடணும். இது 1 கிலோவுக்கு 1 கிலோ போட்டால் தான் நல்லாயிருக்கும். கம்மியாக நீங்கள் காரம் வேண்டான்றவங்க வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது அவ்வளோக்கா காரம் இருக்காது, நீட்டு மிளகா. அதனால் கம்மி பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் அதே ஒரே கிலோவே போட்டுக்கலாம். இப்போ என்னென்ன பொருள் போடலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. 200 உளுந்தம்பருப்பு எல்லாமே வந்து பொன்னரமாக வறுத்துக்கிடணும். கருகு வெட்டக்கூடாது. கடாயை அடுப்பில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் மட்டனுக்கு தனியாக, சிக்கனுக்கு தனியாக, இப்போ பொரியலுக்கு தனியாக இதெல்லாம் கடையில் நீங்கள் வாங்குறீங்க. அந்த மாதிரி தேவை கிடையாது. இந்த பொடியை அரைச்சா இது எல்லாமே வந்து நம்ம போடுறதுனால பொரியலுக்கு, மட்டன் குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு, மீன் குழம்புக்கு எல்லாமே ஒரே மசாலா தான். குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் பொன்னிறமாக வறுத்து போட்டுக்கோங்க. இப்போ உளுந்து பொன்னிறமாக வறுத்தாச்சுப்பா. இதே மாதிரி எல்லாமே வந்து பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க. கருகு விட்டிங்கன்னா பொடி கருப்பாயிரும். அதனால் இப்படி பொன்னிறமாக இருந்தால் நல்லா இருக்கும், நல்லா வாசனையாகவும் மிளகாத்தூள் வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம தனியாவும் காஞ்ச மிளகாவும் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இதுலேயே அப்படியே போட்டு இதிலே மேலே எல்லாம் வறுத்து போட்டோம்னா அந்த வத்தல் நல்லா சூடாகும். இப்போ உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 200, துவரம்பருப்பு 200, அரிசி 200, சோம்பு 200, சீரகம் 200, வெந்தயம் 100 தான். வெந்தயம் 100 போட்டுக்கோங்க. விரலி மஞ்சள் 100 போட்டுக்கோங்க. அதே மிளகும் 100 தான் போடணும். இந்த வெந்தயமும் மிளகு மொத்தம் 100 போட்டால் போதும். ஏன்னா காரம் அதிகம் கொடுக்கும். வெந்தயம் வந்து கசப்பு தன்மை நிறையா இருக்கும். அதனால் அது 100 போட்டால் போதும். மித்த பொருள் எல்லாமே வந்து 200 போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி இப்போ போடலாம். இப்போ எல்லாமே வறுத்தாச்சுப்பா. நல்லா மொறுன்னு இருக்குது. எல்லாம் வறுத்து போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டில் பெருங்காயத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். உப்பை இது வந்து 100 வாங்கியிருக்கோம். இதில் பாதி தான் போடணும். 1 கிலோ வாங்குறதுக்கு பாதி. இது வந்து எண்ணெயில் அப்படியே போட்டால் பொரியாது. அதனால் துண்டு துண்டாகவும் எடுத்து வச்சுருக்கேன். இது எண்ணெயில் போட்டோம்னா நல்லா பொரிஞ்சிடும். பொன் நிறத்தில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அதனால தான் மொறுமொறுன்னு இருக்கும். இல்லாட்டி உள்ளே வந்து அதை அரைக்கும் போது ஈரப்பசம் இருக்கும். நல்லா இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா பொரிஞ்சிரும். நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பொரிஞ்சதும் நல்லா பொசுன்னு நல்லா வந்துடும். அவ்வளோதான். இது நல்லா வறுத்தாச்சு. போட்டது கொஞ்சமாக தான் போட்டோம். எண்ணெயில் போட்டோடனே நல்லா பொசுன்னு நல்லா வந்துருச்சு. இப்போ நீங்கள் எல்லாம் இதை வறுத்து எடுத்தாச்சு. இது இன்றைக்கி வறுத்துருக்கோம். நீங்கள் இன்றைக்கி இதே அப்படியே போய் அரைச்சிங்கன்னா இன்றைக்கி இப்படி அரைச்சிருங்க. இல்லை இன்றைக்கி டைம் இல்லை, வறுக்க தான் டைம் இருக்குது, அதனால் நாங்கள் நாளைக்கு அரைச்சிக்கிறோம்னா நாளைக்கு நீங்கள் வெயிலில் கொஞ்சம் காய போட்டு தான்
அரைக்கணும். ஏன்னா ஃபுல்லாக வந்து ஈரப்பதம் ஆயிரும். நீங்கள் கவரில் போட்டாலும் கூட அந்த மொறுமொறுப்பு வராது. அதனால் நீங்கள் இன்றைக்கி அரைக்க டைம் இல்லைன்னா நாளைக்கு கொஞ்சம் வெயிலில் போட்டுட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு நல்லா ஆண்டு வரும். நல்லா காயப்பட்டீங்கன்னா நல்லா மாவு ஆண்டு வரும். நீங்கள் 1 வருஷம் கூட இந்த மசாலா வச்சுக்கிடலாம். ஏன்னா நல்லாயிருக்கும். நல்லா வண்டு கிண்டு எதுவும் விழுகாது, பூச்சி எதுவும் விழுகாது. நீங்கள் காயப்படாமல் அரைச்சிங்கன்னா டக்குன்னு பூச்சி பட்டுரும். அதனால் நல்லா காய போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரே எடுத்து செய்யலான்னு செய்யாதீங்க. தனியாக ஒரு இதில் சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பழங்கிக்கோங்க. மசாலா நல்லா நிறைய நாளைக்கு நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ வீட்டு மசால் பொடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீட்டு மசால் பொடியை 5 பேருக்கு நாங்கள் வந்து கிவ் அவே மாதிரி கொடுக்க போகிறோம் ஃப்ரீயாக. ஸோ அந்த 5 பேர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அதில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் எங்களோட மசால் பொடி வீடு தேடி வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மசால் பொடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா இருந்துச்சுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. கறி குழம்புலேருந்து மீன் குழம்புலேருந்து சாம்பாரில் காரக்குழம்பு எல்லா குழம்புக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. நியர்லி 6 மந்த்ஸ்லேருந்து 8 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போவே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.